ஏய் சேகர், கணேசா இப்படியா இருக்க? என்ன பண்ற? பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கு. வீட்டுல எப்படி இருக்காங்க? யார் அது? ஹலோ, ஓரமா போய் ரொமான்ஸ் பண்ண மாட்டீங்களா? பார்க்கு பீச் எங்க? நீ ஒதுங்கி வர மாட்டியா? பெரிய ஒலிம்பிக்ல வரதான் நினைப்பு. இல்ல பாரு, காலங்காத்தால விடு மாப்ள, விடு விடு, அவன் எடுக்கிறான் சின்ன பையன். டேய், நீ இன்னும் மாறவே இல்லையாடா? இப்பவும் சின்ன பசங்க கூட வம்பு பண்ணிட்டு இருக்க. பிளட் எப்படி மாறும் சொல்லு. ஆமா, நீ எப்படி இருக்க? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? பசங்க சின்ன வயசுல பார்த்தது எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. அதனால நானும் என் மனைவியும் சொந்த ஊருக்கு வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்றோம். டேய், உனக்கு மட்டும் என்னடா? நல்ல வேலை, அன்பான மனைவி, ஒரே ஆம்பளை பையன். அவனை நல்லா சிங்கம் மாதிரி வளர்த்துருக்க மாட்டா? என்னடா சிரிக்கிற? இல்ல, நீ என் பையனை சிங்கம்னு சொன்னில்ல, அத நினைச்சேன். இல்ல புரியல. இந்த வீட்ல ஒண்ணு வச்ச இடத்துல இருக்கா? யூஸ்லெஸ் காய்ஸ். சை, அளவே இல்லை. எங்க எங்க எல்லாம் இருக்கு, நான் தேடுறதுக்கு. ஃப்ரிட்ஜில் கூட நான் வச்ச இடத்துல இல்லை. கருமம், இன்னும் எவன்டா இதெல்லாம் யூஸ் பண்றான்? என்ன பண்றான் பாரு. பீரோல இருக்க மொத்த துணி இங்கதான் இருக்கு. ஆனா நான் தேடுற ஒத்த துணி இருக்கா? சாரு என்ன தேடுற கொஞ்சம் கேட்டு சொல்லு. குளிக்க என் துண்டை தேடுறேன், அதை காணோம். கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா உங்களுக்கு? மைசன், கொஞ்சம் எழுந்திருங்க. என்னவா இது? இப்ப எங்க வந்துச்சு? சமாளிப்போம். இதை மறக்க கூடாதுன்னா தலை கட்டினேன். இப்படி தலை கட்டினதே மறந்தீங்கன்னா நீங்கெல்லாம் கொஞ்சம் அலாட்டா இருக்கீங்களான்னு செக் பண்ண. எப்படி என் தலைக்கு வந்துச்சு? பாத்ரூம் போய் யோசிப்போம். விடு மாப்ள, இதெல்லாம் சின்ன பிரச்சனை. அப்போ இதை விட பெரிய பிரச்சனை ஒன்று சொல்லட்டா? டேய், பொறுமையா சாப்பிடுறா, எங்கேயாவது அடைச்சிக்க போகுது. வா, ஆஃபீஸ் டைம் ஆச்சுமா, மீட்டிங் இருக்கு. ஏய், மெடிக்கல் மிராக்கிள் டி. உன் பையனுக்கு ஆஃபீஸ் வீடுலாம் ஞாபகம் இருக்கு? அவனை கிண்டல் பண்ணலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. சரி சரி, இட்லியே போடு. சூடா இருக்கா? எல்லாம் சூடா தான் இருக்கு. நேத்து வச்ச சாம்பார் தான் இருக்கு, இந்தாங்க ஊத்திக்கங்க. என்னது? ஒரு டைனிங் டேபிள் வாங்கணும்டா. உட்கார முடியுதா? எவன்டா சாப்பிட்ட தட்டையெல்லாம் இங்கே வச்சது? உங்களுக்கு எதுக்கு? அப்புறம் சாப்பிட்டுக்கோங்க. அம்மா சாம்பார் ஊத்துமா. என்ன பாத்துக்கிட்டு ஊத்துமா? இன்னொரு இட்லி வச்சுக்கிறியா? ஆபீஸ் போன டைம் ஆச்சு, சாம்பார் ஊத்து. நான் 2 இட்லி தான் டயட்ல இருக்கேன். சாம்பார் ஊத்து. ஐயா, பாத்தியா? விடு மாப்ள, வளர்ற பையன் ஒரு 2 இட்லி சேர்த்து சாப்பிட்டான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஹலோ சார், நாங்க ஜேவியர் யூனிவர்சிட்டிலேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் பையன் சஞ்சய் இங்கே வந்து, நான் இங்கே தான் படிக்கிறேன், யாரை கேட்டு என் பேர் அட்டனன்ஸ்லேருந்து எடுத்தீங்கன்னு சண்டை போடுறாரு சார். உடனே என்ன அட்டனன்ஸில் சேர்க்கலன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் வச்சு ஸ்ட்ரைக் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபாலை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லி மிரட்டுறாரு சார். நீங்கள் இப்பயே கிளம்பி வாங்க சார். என்னடா இது? சமோசா? இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு இருக்க? நீ ஒன்று பண்ணு, எனக்கு தெரிஞ்ச நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். நீ உன் பையனை கூட்டு போய் காமி, எல்லாம் சரியாயிடும். ஆமாம், டாக்டர் பேர் என்ன? மிஸ்டர் குஞ்சிவர்மன். ஓ, நம்ம குஞ்சு. டாக்டர் குஞ்சு நீ பார்த்துருக்கியா? நிறைய தர. வா டாக்டர் குஞ்சல்ல வர்மன், குஞ்சுவர்மன். നിങ്ങളുടെ റിപ്പോർട്ടை ഞാൻ തറവായിട്ട് നോക്കിയിട്ടുണ്ട്. അതിൽ പെരിയ പ്രോബ്ലം ഒന്നുമില്ല. പക്ഷേ നിങ്ങളുടെ സ്പൈനൽ ഗാർഡ് പക്കത്തിലെ ഒരു ചെറിയ നരമുണ്ട്, അതിലാണ് കുറച്ച് പ്രശ്നം. ആ പ്രോബ്ലമാണ് നിങ്ങൾക്ക് ഇന്ന് മെമ്മറി ലാസ് പ്രോബ്ലം ഉണ്ടായി കേട്ടോ. പിന്നെ
സഞ്ജു അവിടെ അല്ല എവിടെ ഞാൻ സഞ്ജുക്ക് കുറച്ച് വിറ്റമിൻ ടാബ്ലറ്റ്സും അതോട് ചേർത്ത് ചില എക്സസൈസും പറഞ്ഞു തരാം. അത് ഡെയിലി ഫോളോ ചെയ്താൽ ഈ പ്രോബ്ലം വേഗമായിട്ട് ശരിയാകും. മനസ്സിലായോ? യു ഡോണ്ട് വരി സഞ്ജു. സഞ്ജയ് എവണ്ടാവേ ഇയാളാരാണ് കുറച്ച് പോലെ മാനസ് അല്ലാതെ പട്ടി പോലെ തുറന്നു വിട്ടുള്ളത്? ഇയാള് ഇവിടുന്ന് ഫീസ് കട്ടിയോ? അപ്പ അച്ഛൻ ഇരിക്ക. ஓ தேங்க்யூ டாக்டர். பையனோட ப்ராப்ளம் ഞാൻ അറിയാം. ஓ தெரியுமா? அது எப்படி சரி பண்றது? ഞാൻ പറഞ്ഞു. ஆரோட? നിന്റെ മോനോട്. இல்ல அது அவனுக்கு. അതാണേ മെമ്മറി ലാസ്. என்னடா அது நம்மள பேச விடாம அவரே பேசிட்டு இருக்காரு. இங்க நீ பேஷண்டா அவன் பேஷண்டா? இல்ல உங்களுக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டெமோ ஒன்று காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் மோனே. மைசன் இப்ப டாக்டர் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, அதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். அது பண்ணா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். കേട്ടോ, ഞാൻ പറഞ്ഞില്ലേ ഈസ് ബെറ്റർ നോ. ഞാൻ சொன்ன പ്രാക്ടീസ് എല്ലാം ഡെയിലി എടുത്താൽ യു വിൽ ബി കംപ്ലീറ്റ്ലി ഹെൽത്തി. ഓക്കേ? தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இப்போதான் எனக்கு புதுசாக ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ഡോണ്ട് ബി എമോഷണൽ. ഓക്കേ, ഈ കേസെല്ലാം എനിക്ക് ഡസ്റ്റ് மாதிரி ஊதி கலியும். இருக்கு. இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர், சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு இல்லப்பா. ஏன்பா? உங்களுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு இத்தனை நாள் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களேப்பா. அது சரி, என்ன பண்றது, மறந்துருக்கும் பாவம். எந்த குருவாயிரப்பா. ஹே, கிவ் மீ a space man. மாப்பிள்ள, அந்த பையனை பாரு. நாம் இந்த பார்க்குக்கு வந்து 1 hour இருக்குமா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த பார்க்கை சுற்றி கிட்டத்தட்ட 20 ரவுண்டாச்சும் ஓடி இருப்பான். இன்னும் ஸ்டாமினா குறையாம இவ்வளோ எனர்ஜியாக ஓடிட்டு இருக்கான் பாரு. தம்பி ஒருவேளை மேரத்தானுக்கு ட்ரை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் மராத்தாலாம் ஓடலடா. எத்தனை ரவுண்டு ஓடுறன்னு தெரியாம மறந்து ஓடிட்டு இருக்கான். அவனை போய் அந்த பையன் யார் தெரியுமா? என் புள்ள சஞ்சய். என்னது ஓ பையனா? இங்கே இருக்க டாடி, 10 ரவுண்டு ஓடிட்டு வரேன்ட்டு போனான். எதுக்கு ஓடுறான் எங்கே ஓடுறான்னு தெரியாம மறந்துட்டு ஓடிட்டு இருக்கான். அவனை போய் மாப்பிள்ள, உன் பையன் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கானடா. இவனுக்கு எப்படா ஃபியூச்சரில்? புரியுது, நீ எங்கே வரேன்னு புரியுது. பையன் அந்த விஷயத்தில் என்ன மாதிரி ரொம்ப லக்கி. புரியல. போயிட்டு ஜாலியா இருக்கும். டே அண்ணா, என்கிட்ட வாங்கின 5000 கொடு. 5000ஆ? நான் எப்படி வாங்கினேன்? போன மாசம் 15ஆம் தேதி 9:45க்கு கால் பண்ணி அனுப்ப சொன்னியே. கரெக்டா சொல்றா. இது போதுமா இல்ல எதுக்கு கேட்டங்கறத சேர்த்து சொல்லட்டுமா? அம்மா தாயே, தயவு செஞ்சு கிளம்புமா. உனக்கு ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டையும் சேர்த்து அனுப்புறேன். போதுமா? எப்பா டே அண்ணா, நான் தான் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் மறக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. எதுக்குடா சிரிக்கிற? அதாவது ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருக்க டிவைடர் எவ்வளவுதான் ஷார்ப்பா இருந்தாலும் அது எதுக்குமே யூஸ் ஆகாது. அதே மாதிரிதான் உன்னோட ஷார்ப்னஸும் என் மச்சாங்கிட்ட வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடு. டைம் 8:30 ஆச்சு. அவனை பிக்கப் பண்ண வந்துருவான், நான் கிளம்புறேன். யாரா இவ இவ்வளவு சீரியஸா காமெடி பண்ணிட்டு இருக்கா? என் மச்சானாவது டைமுக்கு வரதாவது. கேட்டியா எப்படி ஷார்ப்பா? அவன் எதை வேணாலும் யாரை வேணாலும் மறப்பான். ஆனா என்னையோ
நான் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் மறக்கவே மாட்டான். எப்படி? அதெல்லாம் அப்படிதான். நான் போயிட்டு வரேன். பை அனி, பை. உனக்கு எதுக்குடா கண்ணாடி? எனக்கு கூட. அப்புறம் என்ன மாப்பிள, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இப்பதானே கதையே ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். பல்லவி பல்லவி, டைம் ஆச்சு பல்லவி, ஆபீஸ் போனோம். நேத்து நைட்டு நீ என் கையை பிடிச்சி ஒரு ரூம்குள்ள கூட்டு போனியா? நானும் உன் பின்னாடியே வந்தேனா? உனக்கு எப்போ அந்த விஷயம் ஞாபகம் வருதோ அப்ப வந்து என்ன பாரு. அதுவரை என் மூஞ்சிலே முழிக்காத. அப்படி என்னத்தடா மறந்த சஞ்சா?